ஹாய் அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு செஷன்ஸ் அஃபென்ஸ் ரிமாண்டின் போதோ அல்லது ஸ்பெஷல் ஆக்ட் குறிப்பாக எஸ்சிஎஸ்டி வழக்கில் ரிமாண்ட் செய்யும் பொழுது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணலாமா, கூடுதலாக பெயில் கொடுக்கலாமா? இப்போ நம்ம பார்க்க போகிற வழக்கு சேலம் மாவட்டத்தில் நடந்த ஒரு பிரபலிய வழக்கு, பெரியார் யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர் கேஸ். இதில் போலீஸார் அந்த வைஸ் சான்சலருக்கு எதிராக ஒரு வழக்கு பதிவு பண்ணுறாங்க. அதில் ஒரு 7 ஐபிசி செக்ஷன்ஸ் போடுறாங்க. 2 with 3 of 1 subclass R and 3 of 1 subclass S of SCST ஆக்டோட போடுறாங்க. இதில் ஐபிசி செக்ஷனில் 409 அப்படிங்கிறது லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட் வரலையும் கொடுக்குற ஒரு அஃபென்ஸு, ப்ளஸ் எஸ்சிஎஸ்டி ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட், இந்த ரெண்டுலேயும் வழக்கு பதிவு பண்ணி போலீஸார் அவரை ரிமாண்டுக்கு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நம்பர் 2 சேலத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அந்த ரிமாண்ட் ஹவர்ஸில் கன்சர்ன் ஜூரிஸ்டிக்ஷனல் மேஜிஸ்ட்ரேட் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணுறார். ரிஜெக்ட் பண்ணுறதோடு சேர்த்து அந்த அக்யூஸ்டுக்கு பெயிலும் கிராண்ட் பண்ணுறார். இந்த நிலையில் ஸ்டேட் சேலஞ்சு அண்டர் செக்ஷன் 14A ஆஃப் எஸ்சிஎஸ்டி ஆக்ட். இந்த வழக்கு பிஃபோர் ஹானரபிள் ஹைகோர்ட் ஆஃப் மெட்ராஸ் ஹானரபிள் ஜஸ்டிஸ் வேல்முருகன் லார்ட்ஷிப் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வருது. அந்த வழக்கோட டெசிஷன் ஏப்ரல் 29, 2025 முடிவுக்கு வருது. அந்த வழக்கில் இந்த ரிமாண்ட் பவர் அண்ட் பெயில் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற விஷயத்தை டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க லார்ட்ஷிப். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, as far as rejection of remand is concerned, there is no error, but granting bail to accused is beyond the jurisdiction of the land judicial magistrate அப்படின்னு ஒரு வெர்டிக்டை கன்க்ளூட் பண்ணுறாங்க. அதில் அந்த அப்பீலில் பார்ட்லி அலௌட் என்ன சொல்கிறாங்கன்னா, there is no error while the judicial magistrate reject the remand. அப்போது பார்ட்லி கரெக்ட் அவர் பண்ணது. ஆனால் பெயில் கிராண்ட் பண்ணார் இல்லைங்களா, அது இட் இஸ் கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் த ஸ்டாட்யூட்டரி ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 15A ஆஃப் சப்கிளாஸ் 3 அண்ட் எஸ்டாப்ளிஷ்டு ஜுடிஷியல் ப்ரெசிடென்ட் அப்படிங்கிற டிஸ்கஷனை லார்ட்ஷிப் ஐயா அவர்கள் வைக்கிறாங்க. ஏன்னா அந்த ப்ரொவிஷன் என்ன சொல்லுதுன்னா, இன் எவரி ப்ரொசீடிங்ஸ் விக்டிமுக்கு ரைட் இருக்குது, அதில் கலந்துக்கிட்டு அவருடைய அப்ஜெக்ஷனை ரைஸ் பண்ணுறதுக்கு அவருக்கான ரைட் இருக்குது. அதனால் அதை வயலேட் பண்ணி பெயில் விட்டதுங்கிறது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பண்ண தவறு அப்படின்னு அதில் முடிவு பண்ணி சொல்கிறாங்க. அதனால் அப்போது ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணது தவறு இல்லை, ஆனால் பெயில் விட்டது தவறு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டோட அப்பீலை பார்ட்லி அலோவ் பண்ணுறாங்க, பார்ட்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதோடு இல்லாமல் ஹைகோர்ட்டு ஆனரபிள் ஜஸ்டிஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிஜிஸ்ட்ரார் ஜெனரலுக்கு ஆர்டர் பண்ணுறாரு. ஆர்டர் பண்ணி என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரு அப்படின்னா, இம்பார்ட்டிங் ட்ரைனிங் டு ஆல் த மேஜிஸ்ட்ரேட் இன் ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமி. என்ன பண்ணுறாங்கன்னா, த சப்ஜெக்ட் ஆஃப் பவர்ஸ் of magistrate to grant bail for offenses triable by the court of session and special act. இதை பண்ணுறாங்க. அதில் என்னன்னா, அதே மாதிரி ஹைகோர்ட் unequivocal in declaring the magistrate bail order as illegal அப்படிங்கிறாங்க. ஆனால் ரிமாண்டை ரிஜெக்ட் பண்ணது there is no error. ஏன்னா மெக்கானிக்கல் ப்ராசஸாக பண்ணக்கூடாது, சில விஷயங்களை மேஜிஸ்ட்ரேட் கன்சிடர் பண்ணணும். அது ஃபிட் கேஸ் ஃபார் ரிமாண்டா ரிமாண்ட் இல்லையா அப்படிங்கிறது ஓகே. ஆனால் ஒரு ஸ்பெஷல் ஆக்டில் இட் மேண்டேட்ஸ் டு கிவ் எ ஆப்பர்ச்சுனிட்டி டு தி விக்டிம் அப்படின்னு இருக்கும் பட்சத்தில்
அதை வயலேட் பண்ணி இவருடைய பவரை எக்ஸீடிங்காக யூஸ் பண்ணி பெயில் கிராண்ட் பண்ணது தவறு அப்படிங்கிறத முடிவு பண்ணுறாங்க. நண்பர்களே, இது சேலம் JM 2 முன்னிலையில் நடந்த வழக்கு ஆனரபிள் ஹைகோர்ட்டுக்கு அப்பீல் போச்சு. இது போன்ற சிமிலரான வழக்குகள் உங்கள் ஏரியாவில் நடந்திருந்தா என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வழக்கை நான் வினோதமான ஒரு முறையில் பார்த்ததில் ஒரு ஜுடிஷியல் ஆஃபீஸர் அவருடைய பவருக்கு உட்பட்டு தான் நடந்துக்கணும், அதாவது ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அவருடைய பவருக்கு உட்பட்டு தான் நடந்துக்கணும், எக்ஸீடாக நடந்துக்கூடாது அப்படிங்கிறதுக்கான இது ஒரு பாடம். பட் இதே மாதிரி உங்களுடைய ஏரியாக்களில் நடந்திருந்தால் எனக்கு உடனே தெரியப்படுத்துங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதனுடைய டெஸ்கிரிப்ஷன், இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்தின டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். நன்றி, வணக்கம், பார்க்கலாம்.